வரைஸ் வெல்கம் டு ஜெயின்ஸ் ஆர்ட் மெலன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயின். எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிடிக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுறீங்க. அண்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பர் கியூட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். அதுவும் ஃபோம் கிளேவை யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோம் கிளேவ் எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், பட் இந்த சைடில் எடுக்கிற லைன் வந்து நீங்கள் கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா டீப்பாக எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்டை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிட போகிறோம். பிகாஸ் வி ஆர் மேக்கிங் அ லீஃப் பேஸ். அதனால் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதை தூக்கி போட்டுறாதீங்க. பிகாஸ் வந்து நம்ம அப்போ தான் அதை நீட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற காரணத்தினால அது நல்லா தான் இருக்கும். ஸோ யூ கேன் சேவ் இட் ஃபார் லேட்டர். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நல்லா வந்து தட்டி அந்த கொஞ்சம் சொரன்னு இருக்க பார்ட்டெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்டிக் ஆகிற மாதிரி தான் இருக்கும், பட் பார்த்து பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. லீஃபில் இருக்கும் இல்லையா நர்வ்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவல் லீவ்ஸில் இருக்க மாதிரி நர்வ்ஸ் போடுறதுனாலும் போடலாம், பட் நான் வந்து சிம்பிளான நர்வ்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு கிட்டாக இருந்தால் கூட யூ கேன் ஈஸிலி மேக் இட். அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லீஃபை பேஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ஃப்ளவர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுனால. பட் நிறைய பெட்டல்ஸ் வைக்க போகிறது கிடையாது. மினிமலாக பெட்டல்ஸ் வச்சு கொஞ்சம் வந்து அதை பல்ஜியாக தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் நம்ம அப்புறமா வந்துட்டு நடுவில் வந்து லைன்ஸ் போட்டோன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ளாட்டன் ஆகி 3D எஃபெக்டில் நல்லா தெரியும். அவ்வளோதான், நம்ம ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி டூல் உங்ககிட்ட இல்லைனாலும் ஒரு ஸ்கேல் இல்லை வந்துட்டு சாஃப்டாக இருக்க நைஃப் எது யூஸ் பண்ணியும் கொஞ்சம் சேஃபாக இருக்க டூலாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட்க்கு வந்துட்டு நான் ப்ரௌன் கலர் எடுத்து அதுக்கப்புறம் அது மேலே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதுவுமே வந்து உங்களுக்கு 3D எஃபெக்டில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ளாட்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு ஃப்ளவர் லுக் நல்லா கொடுக்கும். இப்போ அந்த சென்டர் பார்ட்டை அப்படியே அந்த ஃப்ளவர் மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளூலாம் போட தேவை கிடையாது, அது ஒட்டிக்கும். அடுத்து வந்துட்டு ஒரு லேடி பக் இது மேலே வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண அந்த லீஃப் மேலே இன்னுமே பார்க்குறதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக கலர்ஸோட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஸோ அதை வந்துட்டு நான் இந்த மாதிரி 2 கலர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இந்த 2 கலரையும் சேர்த்து வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குட்டியாக தெரிகிற மாதிரி வந்துட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து நீங்கள் ஃபோம் கிளே அப்படிங்கிறதுனால இதை ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பேக் சைட் தெரிய போகிறது கிடையாது அப்படிங்கிறதுனால யூ நீட் நாட் டு வரி அபவுட் இட். அப்புறமா வந்துட்டு இந்த ஷேப் பண்ணதுக்கப்புறமா அது மேலே அந்த டாட்ஸ் வச்சுக்கோங்க. அதுவுமே நீங்கள் அந்த ஃபோம் கிளேவை யூஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஜஸ்ட் இதை கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக இதோட பேக் சைடு, அதாவது அந்த பேஸ். ஸோ இந்த பேஸ் வந்து எதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்கிற இர்ரெகுலரான அந்த ஷேப்ஸ் ஆர் லம்ப்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேப்பரை வந்து ஷேப்பை கரெக்டாக ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி சூப்பர் க்ளூ இல்லை எதனா நல்ல க்ளூ போட்டு அதை ஒட்டிக்கோங்க. இந்த திக்கான பேப்பரை நல்லா அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு க்ளூ போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மேக்னெட் ஷீட் மேக்னெட்ஸ் இருக்குது சின்ன சின்ன பீசஸாக. ஸோ அதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லை என்ன மேக்னெட் கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம ஃபோம் கிளே யூஸ் பண்ணி எப்படி சூப்பர் கியூட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ணோம் அப்படின்னு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அடுத்து என்ன ஃப்ரிட்ஜ் மேக்னெட் செய்யலாங்கிறதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாடிஸ், டேக் கேர், ஹாப்பி கிராஃப்டிங்.